வருஷம் பார்த்தீங்கன்னா இதே கோவிட் டைமில் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு விளம்பரம் போட்டதுக்காக நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தது வந்து கமெண்டாக வீடியோ வந்து போட்டிருப்பேன், என்னோட நிலைமையை வந்து என்னன்னு போட்டிருப்பேன். அதுக்கு வந்து ஏகப்பட்ட பேரை வந்து நீங்கள் போடுங்க போது விளம்பரம் போடுங்க போது எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் போடுங்க உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து பண உதவியும் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டைமில், கோவிட் டைம் வந்து எனக்கு பேக் வரதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நல்ல நிலைமையில் இருக்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான். நான் போன வாரம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ யாரோ வந்து மக்கள் வந்து கோவிட்னால பிரச்சனை இருந்தாங்கன்னா எனக்கு தயக்கப்படாம மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து சில மெயில்கள் வந்தது. அந்த மெயிலில் ஒரு மெயில் தான் வந்து திருநெல்வேலியில் வந்து ரோட்டோரமாக வச்சுட்டு இருக்கிற மக்களை மொத்தமாக எடுத்து தங்க வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து உணவளிக்கணும், உணவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மெயில் வந்தது. சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் உள்ள சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருநெல்வேலியில் உள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் சதீஷ்குமார் அவர்களை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஹெல்ப்லையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஹெல்ப்லையும் வந்து நம்ம இன்னைக்கு 400 பேருக்கு உணவளிக்க போகிறோம். எஸ், தமிழ் ட்ரக்கர் யூடியூப் சேனல் மூலமாக இன்று நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக சாலையோரத்தில் ஆதரவற்ற மக்கள், அதாவது இந்த ஊரடங்கு கொரோனா தொற்றின் காரணமாக ஊரடங்கு போடப்பட்டு பொதுமக்கள் எல்லாரும் அவங்க வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும்போது சாலையோரத்தில் ஆதரவற்று இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட உடல் பலவீனமான உள்ளவங்க ரோட்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் மீட்டெடுத்து இந்த கலைஞர் பள்ளியில் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக சுய தொழில் நிறுவனம் வந்து பராமரிச்சுட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு தமிழ் ட்ரக்கருடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அதன் நண்பர்கள் சார்பாக இன்று மதியம் வந்து தளவான இலை போட்டு இன்னைக்கு வந்து பிரியாணி போட்டு எனக்கு வழங்கியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த சேனலுக்கும் அதை இன்னைக்கு உணவு வழங்கிய அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். இலை போடணும்ல, ஃபஸ்ட்டு இலையை கொண்டா நல்லா சாப்பிடுங்கதா அம்மா. எனக்கே சாப்பாடு எடுத்த கீழே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அவனுங்க அப்படி நான் தான் சொல்றேன்ல, சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பீங்க அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் கண்டெய்னராக கொடுத்துருக்கோம், பார்சல் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இலை போட்டு அவனுங்களை சாப்பிட வச்சது திருநெல்வேலியில் இதுதான் ப்ரோ. கொரோனாவில் ஃபஸ்ட்டு டைம், கொரோனா டிசீஸ் வந்து இந்த லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ அவங்களுக்கு வந்து இது எல்லாமே கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகும், தமிழ் சேனலுக்கு தான் போகும்.
இந்த வீடியோவில் ஃப்ளெக்ஸ் டிசைன் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளெக்ஸ் டிசைனை வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் பண்ண சொல்லலை. தமிழ் கிராகர்ஸ் இவங்களுடைய உதவியில் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் நம்ம கல்லணை ஸ்கூல், அந்த ஸ்கூலில் முதியோர்கள், ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள் அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டவங்க, ரோட்டில் அங்கங்கே இருந்தவங்களெல்லாம் எடுத்து ஒன்றாக சேர்த்து இந்த இடத்துல வச்சு இன்று மதிய உணவு இவங்க உதவியின் பேரில் வழங்கப்பட்டது. இவங்க இன்னும் அதிக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை வந்து தேவைப்படுறவங்க இந்த இதை அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் அதிக உதவி செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் காவல்துறையினர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஹெல்ப் இல்லைன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது இந்த அளவுக்கு. அது இல்லாமல் நம்ம திருநெல்வேலி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் எல்லாத்துக்குமே. ஏன்னா வந்து அவங்க மெயில் பண்ணியிருந்து ப்ரோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்னோன்னா வந்து உடனே வந்து எல்லாமே 2 நாளில் ஜஸ்ட் 2 days வந்து எல்லாமே வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், மாஸ்க்காக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும். இந்த கோவிட் டைம்லேயே வந்து லாக்டவுனில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ப்ரோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஷோ ஆஃபாக இது ஒரு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணல. இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து மற்ற யூடியூபர்ஸும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும், இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்து நான் மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் அப்படின்றத வந்து நான் உங்கள்ட்ட பண உதவி எதுவுமே நான் எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை வந்து பார்த்தாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண நான் என்னால் முடிஞ்ச உதவியை வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பண்ணுவேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணுறேன். மிஸ்டர் சரண் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், பியூட்டி டிப்ஸ் அது மாதிரிலாம் வீடியோ போட்டுட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நான் நாமினேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்ப் வந்து நீங்களும் வந்து பண்ணணும், பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஒருத்தர் வந்து நீங்கள் நாமினேட் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட சப்போர்ட்டுகள் வந்து இந்த ட்ரைபல் சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து சூப்பரான ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம பயணம் பண்ண போகிறோம். அந்த நாட்டோட வித்தியாசமான அனுபவங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரம், உணவு வகைகள் எல்லாமே வந்து வித்தியாசமான உள்ள விஷயங்களை வந்து நான் நேரடியாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். எஸ், நம்ம சோலோ ட்ரிப் தான் பண்ண போகிறோம். எஸ், நம்ம ஹிட்ச்ஹைக்கிங் லிஃப்ட் கேட்டு பண்ண போகிறோம். எல்லாமே வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு பழங்குடியினர் வீடியோ வந்து வருது. ஸோ அதில் சந்திப்போம். சி பாய் ஃப்ரம் புவனி, எத்தியோப்பியாவிலேருந்து. இந்த ட்ரைபல் சீரீஸ்லாம் முடிஞ்சோன்னா வேறு நாட்டில் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பீஸ்.